திருச்சபை இன்றைக்கு உடன் பிறந்தவர்களான புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசர் இவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள். 3 பேரும் 3 கோணம் வித்தியாசமானவர்கள். லூக்காஸ் நற்செய்தியிலே மார்த்தா விருந்தோம்பலிலே உபசரிப்பவராக, மரியா இயேசுவின் காலடியிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பவராக பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே லாசர், இறந்த லாசர் உயிர் பெற்றழ செய்யப்படுகின்றதற்கு முன்னால் நடக்கின்ற நிகழ்வு. மார்த்தா இங்கே ஓடி வருகிறார் இயேசுவை சந்திக்க. மரியா வீட்டிலே இருக்கிறார். வந்தவர் இயேசுவுக்கும் அவருக்கும் இடையே நடைபெறுகின்ற உரையாடலிலே அவரது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். உயிர்ப்பில் நம்பிக்கை. இயேசுவும் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் தான் வாழ்வு, நான் தான் உயிர்ப்பு என்று சொல்கிறார். லாசருடைய வாழ்வு பலர் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தது. இறந்த அவர் உயிர் பெற்றழ செய்த பொழுது பலர் அவரிலே, இயேசுவிலே நம்பிக்கை கொண்டனர் என்று வாசிக்கிறோம். இன்றுமே நாம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக தான் இருக்கிறோம். நம்முடைய நன்மை, தீமை, நம்முடைய நற்குணங்கள், போராட்டங்கள் இவற்றிற்கு நடுவிலே இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். ஒரு நாள் இந்த புனிதர்களைப் போல என்றென்றும் இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இயேசுவோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இவர்களோடு கொண்டிருந்த அந்த நல் உறவிலே இயேசுவினுடைய மனித இயல்பையும் பார்க்கிறோம். இறப்பிற்கு அழுகிறார். இவர் அழுவதை பார்த்து யூதர்கள், இயேசு எவ்வளவு தூரம் அவர்களை அன்பு செய்திருக்கிறார் பாருங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு நிகழ்வு இருந்தது. நாமும் அதே போல பல்வேறு எண்ணங்களோடும், நம்முடைய மகிழ்ச்சி, துக்கம் போன்ற உணர்வுகளோடும் தான் வாழ்கிறோம். நம்முடைய மனித இயல்போடு புனிதத்தை நோக்கிய பயணம்தான் இந்த வாழ்க்கை என்பதை இந்த புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. 2021ஆம் ஆண்டு தான் இந்த 3 பேருடைய திருவிழாவையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரே நாளிலே இணைத்து இவருடைய சாட்சிய வாழ்வுக்கு நாம் சான்று பகர அழைப்பு விடுத்தார். எனவே இந்த புனிதரிடமிருந்து இவற்றை கற்றுக்கொள்வோம். நாம் எப்படி இருந்தாலும், எங்கே இருந்தாலும், நம்முடைய வாழ்வோடு வாழுகின்ற இடத்திலே இயேசுவுக்கு சான்று பகர்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.